வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமார் வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கும் 2018 டிசம்பர் 31 வானிலை அதிகாலை 5:30 மணி நிலவரம். இன்று அதாவது இலங்கையின் தரை மீது ஒரு சிறு காற்று சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்று காலை மட்டும் நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து ராமநாதபுரம், அதாவது நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இந்த மாவட்ட கடலோர பகுதியில் மட்டும் மேகமூட்டமும் ஒரு குழப்பமான சூழல், அதாவது மழை வருவது போன்ற ஒரு அமைப்பு நிகழும். இதன் காரணமாக அறுவடைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது. வந்தால் ஒரு சில துளி தூறல் விழலாம் மதியத்திற்குள். இன்று 31ஆம் தேதிக்கு பிறகு மழை வாய்ப்பு தமிழகத்தில் எங்கும் இருக்காது. 7ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக மழை இருக்காது. உங்களுடைய அறுவடை பணி, அதாவது நெல் மற்றும் மக்காச்சோள அறுவடை பணியை மற்றும் மழை இல்லாமல் செய்யக்கூடிய பணியை தொடர்ந்து செய்யலாம். அடுத்தபடியாக பசிபிக் பெருங்கடலில் பிலிப்பைன்ஸ் அருகே நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது 111 டிகிரி கிழக்கு தீர்க்கரேகை பிலிப்பைன்ஸ் மற்றும் கம்போடியாவுக்கு இடைப்பட்ட பகுதியில் நிலை கொண்டுள்ளது. அதாவது 111 டிகிரி என்பது 100 டிகிரி என்பது தாய்லாந்து வளைகுடா. தாய்லாந்து வளைகுடா அல்ல, தாய்லாந்து, அந்தமான் கடலும் தாய்லாந்தும் இணையும் இடம்தான் 100 டிகிரி. இந்த 100 டிகிரி கிழக்கு தீர்க்கரேகையை வரும் 3ஆம் தேதி இரவு 4ஆம் தேதி அந்த தாழ்வு மண்டலம் வரும். அது ஒரு புயலாகவே அது தாய்லாந்து கரை கடந்து செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக, அதாவது பிலிப்பைன்ஸில் இருக்கும் பொழுது அதாவது 35வது தாழ்வு மண்டலமாக நிகழ்வாக அது அங்கிருந்து வந்து அந்தமான் கடல் பகுதிக்கு வரும்பொழுது புதிய ஒரு நிகழ்வாக 100 டிகிரியில், அதாவது தாய்லாந்து வளைகுடாவில் 5ஆம் தேதி இறங்கி, தாய்லாந்திலிருந்து அந்தமான் கடல் பகுதியில் 5ஆம் தேதி இறங்கி அது போர்ட் பிளேயர் அருகே அது ஒரு சிறு புயலாக உருவெடுக்கும். புயல் என்றால் அச்சப்பட தேவையில்லை. இது மழை கொடுக்கும் நிகழ்வு. இந்த நிகழ்வு அதாவது வடக்கு ஒடிசா தரைப்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கும் எதிர் நிகழ்வு, அதாவது எதிர் புயல் ஆன்டி சைக்ளோன் காரணமாக இது மியான்மரை நோக்கி திசை திருப்பிவிட வாய்ப்பு இருக்கிறது. அது மேலும், அதாவது இந்த ஆன்டி சைக்ளோன் மேலும் சற்று தீவிரமாகவே ஆந்திரா மற்றும் மேற்கு மத்திய வங்கக்கடல், அதாவது ஆந்திர கரையோரம், ஒடிசா கடலோர வங்கக்கடல் முழுவதுமே இந்த ஆன்டி சைக்ளோனோட ஒரு சீற்றம் இருக்கும் என்பதனால, அதாவது காற்று சுழற்சியோட எதிர் சுழற்சியாக இருக்கும் என்பதனால இந்த புயல், அதாவது மழை கொடுக்கும் நிகழ்வை கொடுக்கக்கூடிய இந்த புயல் வங்கக்கடலில் தமிழகம் நோக்கி வரும் முயற்சியில் இறங்கும். ஆனால் அந்த எதிர் புயல் விலக்கி அனுப்பும், போராடி அது செயலிழந்து மியான்மர் நோக்கி செல்லும் போல் தெரிகிறது. இருந்தாலும் இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை. 80% வாய்ப்பு மியான்மர் நோக்கி செல்லவும், 20% வாய்ப்பு தமிழகத்தை நோக்கி வரவும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வந்தால் மழையை கொடுக்கும். மழை நமக்கு தேவை, அச்சப்பட வேண்டாம், பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஆய்வு தொடர்கிறது. 80%, அதாவது 8ஆம் தேதி அப்படி மழை வந்தால் 7ஆம் தேதிக்கு மேல் தான், 8ஆம் தேதிக்கு மேல் தான் மழை வரும். நிச்சயமாக தமிழகத்திற்கு 8ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்காது. ஜனவரி 8 வரைக்கும் நிச்சயமாக மழை இருக்காது. அப்படி வந்தால் 8ஆம் தேதிக்கு மேல் மழை இருக்கும். வராவிட்டால் அடுத்த 7 நாள் கழித்து பொங்கலுக்கு அப்புறம்தான் மழை. ஆகவே ஆய்வு தொடர்கிறது, பொறுமையுடன் இருங்கள். அடுத்த அறிக்கை மாலை அனுப்புகிறேன் அல்லது இரவுக்குள் அனுப்புகிறேன். நன்றி.